ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் அரகண்ட் ஐடல் ட்ரெய்னர் பார்ட் 9. இப்போ வைன் மணமேடையில் உட்காந்துட்ருக்காங்க. பயங்கரமான வேதனை மனசு முழுக்க வைனுக்கு. ஏன்னா பக்கத்தில் ஜங்குக் உட்காந்துட்ருக்காங்க. வைன் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. பாட்டி, என் முட்டாள் பாட்டி, ஹால்குள்ளே வந்து நுழைஞ்ச உடனேயுமே என் உயிரே போகணும் இருக்கு எனக்கு. அந்த ஜங்குக்கை எதுக்காக நம்ம வீட்டை கூட்டு வந்து உட்கார வச்சுருக்க? எப்போ அந்த ஆள் வந்தாங்க அப்படின்னு கத்துறாங்க வைன். ஏய், சத்தம் பண்ணாதா என்ன? ஜங்குக்கே வந்து உன்னைய கட்டிக்கிறேன்னு எனக்கிட்ட அழுது கதறும் போது நான் என்ன பண்ணுறது? அதுதான் ஜோனை ஒதுக்கி விட்டுப்புட்டு ஜங்குக்கை கட்டி வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஏய் பணப்பேய், ஜூனை விட ஜங்குக் பணக்காரன்னு சொல்லிட்டு தானே என்னை கட்டி வைக்க பார்க்குற அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அதெல்லாம் இல்லை, எனக்கு ஜங்குக்கை பிடிக்கும். எப்போதுமே ஜங்குக்கை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா நீ கட்டிக்கணும். எனக்காக கல்யாணம் பண்ணிக்கோ நீ ஜங்குக்கை. பெருசாக ரொம்ப பெரிய பேரழகி மாதிரி ஆக்டிங் பண்ணாதடி. எல்லாம் என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போட்ட திறமை தான். உன்னை ஜங்குக் பார்க்கணும்னு இருந்திருக்கு. உன்னை இப்போ கட்டிக்க போகிறாரு, புரிஞ்சுக்க. ஜங்குக்கை விட நல்ல மாப்பிள்ளை உனக்கு எங்கே கிடைக்கும்? முட்டாள், கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்காக கட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அறிவு கெட்டவளே, அவன் ஒரு சாடிஷ், அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் சாப்பாட்டோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ கல்யாணம் பண்ணு. அடி அறகுறை இங்கிலீஷ் படித்தவளே, என் தாத்தாவை மயக்கி கல்யாணம் பண்ண மாதிரி என்னையா அதை இதையும் சொல்லி அந்த ஜங்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஏய், நல்லா கேட்டுக்கோ. உன்னைய கஷ்டப்பட்டு பாடாப்பட்டு நான் வளர்த்ததுக்கு எனக்காக கல்யாணம் பண்ண மாட்டியா? இப்படியெல்லாம் நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரிய முடியும். அதுக்குத்தான் நான் முன்னாடியே ஒரு வேலையை பார்த்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வைனப்போ ரொம்ப கோஷியாக தன்னோட ஹேண்ட்ஸை கட்டிட்டு நல்லா வடை பாயாசத்தோடு அவனுக்கு சாப்பாடை போட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். பட்டு வேஷ்டி சட்டையை கொடுத்து, எனக்கிட்ட இந்த பட்டு சாரியை கொடுத்து வியர் பண்ணிக்கிட்டு கீழே வாடின்ங்கிற. இதுக்கு இடையில என்ன ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்க? விஷத்தை குடிச்சிட்டியா? செத்துப்போ அப்படின்னு சொல்கிறாங்க வைன். விஷம் குடிக்கலை, வேறு ஒரு வேலையை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைனை பார்த்து பாட்டிமா. என்னடி பண்ணியிருக்க? ஐயோ, என்ன பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் உடனே கல்யாணம் பண்ணிக்கலன்னா யாரையுமே கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆமாம், அதுக்காக நான் ஜங்குக்கு விஷம் வச்சுட்டேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க பாட்டிமா. ஐயோ, ஃபாரின்காரனுக்கு விஷம் வச்சியா? ஐயோ, குடும்பத்தோடு தூக்கி உள்ளே வச்சுருவானுங்கடி, எனக்கு பயமாக இருக்குது. ஏய், உண்மையை சொல்லு, மிரட்டுறியா அதுவும் என்னையா? இல்லை உண்மையிலே விஷம் வச்சுட்டியா அப்படின்னு பதறி போய் கேட்குறாங்க வைன். விஷம் வச்சுட்டேன், 4 மணி நேரம் ஆகும் அது வேலையை காட்ட. 5 மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் நம்ம சேர்த்துட்டோன்னா காப்பாற்றிப்படலாம். எல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பார்த்தியா, மாற்று மருந்து. நீ கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு பாலும் பழமும் சாப்பிட ஹாலுக்கு வந்து உட்காரும்போது மில்க்குள்ளதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுவேன் ஜங்குக்கு. இதை குடித்தா எப்படியும் 2 ஹவர்ஸில் மேரேஜ் முடிஞ்சிடும். அதனால எந்த பெயினும் இல்லாமல், மருந்து குடித்ததும் தெரியாமல், அந்த மருந்து உடம்புக்குள்ளே போய் வேலை செய்கிறதுக்குள்ளே அதுக்கு தான் நான் மாற்று மருந்து கொடுத்துடுவேனே. அந்த மருந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகிடும். தன்னோட விஷத்தன்மையை மறந்து போய் டிஸ்போஸ்ட் ஆகிடும். அது வேறு வழியில் போயிடும். அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஐயோ, இந்த கிரிமினல் மைண்டு பிடிச்சவ என்ன வேலை பார்த்து வச்சுருக்கா? ஐயோ, நான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன். ஐயோ, அந்த ஆள் சாகவும் கூடாது, பாவம். நகரு, நான் போய் அவர்கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைன் அங்கேருந்து கிளம்புறாங்க. பாட்டிமா அப்போ பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வைனுக்கு உண்மையிலே பயமாக இருக்குது. எதுக்குடி சிரிக்கிறேன்? என்னத்துக்கு சிரிக்கிற சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அது நீ போய் சொன்னால் அவன் நம்ப மாட்டான். ஆமாம், நான் முன்னாடியே சொல்லி வச்சிட்டேன். நான் போய் நாச்சுக்கு உனக்கு விஷம் கொடுத்தேன், நீ என் பேத்திக்கிட்ட சொல்கிறேன், என் பேத்தி வந்து எதுவும் சொன்னால் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால அவன் நம்ப மாட்டான். வேணா போய் சொல்லிக்கோ. இங்கே பாரு, இதுதான் அந்த விஷம், இதை தான் கலந்து கொடுத்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கும் உங்களோட பாயாசம்னு சொன்னானே,
அந்த பாயாசத்தில் தான் போட்டேன் பாய்சனை அப்படின்னு சிரிக்கிறாங்க பாட்டிமா. ஐயோ ஐயோ, பாவம் பாவம், அவன் முரடன் கோபக்காரன், புரியாமல் லூசு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு கிடப்பான். ஆனால் சாகுற அளவுக்கு அவன் எந்த தப்பும் பண்ணலை. ஐயோ என்னடி இப்படி பண்ணிட்ட, ஐயோ முட்டாள் கிளவி, ஐயோ கொலைக்கே சாக போகிறது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். ஏய் என்ன என்னை மிரட்டி பார்க்குறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். மாற்று மருந்து இருக்குது. ட்ரெஸ்ஸப் பண்ணிக்கிட்டு மேடையில் உட்காந்தேன்னா 2 மணி நேரத்தில் இந்த மருந்தை கொடுத்து அந்த விஷத்தை சரி பண்ணிடுவேன். இல்லைன்னு வச்சுக்கோ, களி தான் 2 பேரும். சங்குக்கை பார்க்க முடியாமல் நான் இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டு திரிகிறதுக்கு களி திங்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீனும் தின்னு என் பேச்சை கேட்காததுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஆஹா, என் மம்மி டாடி என்னை விட்டுட்டு போனதுக்கு நீ என்னை விட்டுட்டு போய் தொலைஞ்சிருக்கலாம்டி, அவங்க உயிரோடு இருந்திருக்கலாம். ஐயோ, குழந்தையிலேருந்து உன் பேச்சை கேட்டு 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 ஒழிஞ்சு போனேன். என் லைஃப்பையும் இப்போ கெடுக்கிற நீ. கேட்டு ஒளி, உனக்கு அவயம்னு வந்து உட்கார்றேன். நீ என் கண்ணு முன்னாடி நிற்காதடி, வெளியில் போடி, நான் ட்ரெஸ் பண்ணி வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயின் வேக வேகமாக ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போயிட்டாங்க. இதுதான் ஒயின் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ளாஷ்பேக். இந்த டைமில் கரெக்டாக புரோஹிதர் தாலி எடுத்து கொடுத்து ஜங்குக் கிட்ட கொடுக்குறாங்க. ஜங்குக் அந்த தாலியை வாங்கி பார்த்துட்டு இது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக் தான் நல்லா தமிழ் பேசுவாங்களே, ரொம்ப ஆசையாக புரோஹிதர் ஜங்குக் பேசுகிற தமிழை கேட்டுட்டு இதை இந்த பொண்ணோட நெக்கில் வச்சு கட்டி விடணும், 3 முடிச்சு போடணும், ஐ மீன் 3 knots போட்டு விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே அப்படியே எழுந்து நின்று ஒயினோட நெக்கில் தாலியை கட்டி விடுறாங்க. ஐயோ, என் வாழ்க்கையே வீணாக போச்சு இந்த கிளவியால். இவ கொரியா போக கனவு கண்டுக்கிட்டு ஏன் லைஃப்பை பணைய வைக்கிறா. பணைய வைக்கிறது என்ன, என் சோழியை முடிச்சிட்டா. ஐயோ போச்சு, என்ன நடக்க போகிறதோ. இவனை நல்லா நான் டீஸ் பண்ணி அசிங்கப்படுத்தியிருக்கேன், எல்லாம் வச்சு செய்ய போகிறான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க ஒயின். அந்த டைமில் ஜங்குக் ஒயினோட ஃபோர்ஹெட்டில் குங்குமத்தை வச்சு விட்டுட்டு அப்படியே சைடில் வந்து உட்காடுறாங்க. அப்போ புரோஹிதர் ஒயினுக்கு டோஸ் ஃபிங்கரில் போட்டு விட சொல்லி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் மெட்டியை எடுத்து வைக்கிறாங்க. ஜங்குக் ஒயினோட டோஸ் ஃபிங்கர்லேயும் அழகாக அந்த மெட்டியை போட்டு விட்டுட்டு தன்னோட பேக்கெட்டில் வச்சுருந்த ஒரு பாக்ஸ் எடுத்து பாக்ஸை ஓப்பன் பண்ணி புரோஹிதர் முன்னாடியே என்னோட ரிலீஜன் படி நாங்கள் ரிங் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஷோர் ஷோர், அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த புரோஹிதர். உடனே ஜங்குக் கப்பல் ரிங்ஸ் எடுத்து ஃபீமேல் வெர்ஷன் ரிங்கை ஒயினோட ரிங் ஃபிங்கரில் போட்டு விடுறாங்க. ஒயின் விருப்பமே இல்லைனாலும் ஜங்குக் கொடுத்த அந்த மேல் ரிங் எடுத்து ஜங்குக்கோட ரிங் ஃபிங்கரில் போட்டு விட்டுட்டு அமைதியாக கீழே குனிஞ்சு தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டாங்க. பாட்டிமா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க, இந்தியாவுக்கு ஒரு பெரிய கும்பிட்டை போட்டுவிட்டு என் பிங்கி மினியோட சங்குக்கோட வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மேன்ஷன் வேணும்னு கேட்டிருக்கேன். எனக்குன்னு ஒரு மேன்ஷன், அங்கே போய் ஜம்முன்னு இறங்கிடுவேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாட்டிமா மனசுக்குள்ளேயே. ஒயின் கிடுகிடுன்னு தன்னோட சாரியெல்லாம் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எழுந்து நின்று அக்னி சுத்தலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் இவ்வளோ பதட்டப்படுறாங்களேன்னு ஒன்றும் புரியாமல் ஜங்குக் பார்க்குறாங்க. பொண்ணே இவ்வளோ அவசரப்படுது, எழுதுறீங்க, 7 முறை அக்னியை வளம் அப்படின்னு சொல்லிட்டு பொரியை வச்சு அதில் கொட்டைப்பாக்க வச்சு ஒயினோட டோஸ் ஃபிங்கரை வச்சு அதை தட்டி விட்டுட்டு ஒரு ரவுண்ட் அடிக்க சொல்கிறாங்க. ஐயோ, இந்த கொடுமையெல்லாம் வேற நான் பண்ணணுமா? இங்கே பாருங்கள் புரோஹிதரே, தாலி தான் கட்டியாச்சு, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். இதெல்லாம் சம்பிரதாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஒயின் கிடுகிடுன்னு ஐயர் சொன்ன அத்தனை விஷயங்களையும் பண்ணி முடிச்சுட்டு கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போன அடுத்த செகண்டே கிச்சனுக்குள்ளே போய் தான் வேக வேகமாக பாலை ஹீட் பண்ணுறாங்க ஒயின். பாட்டிமா ஜாலியாக ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு வந்திருக்க ரிலேட்டிவ்ஸை பிங்கி பாட்டியையும் மினியையும் பார்த்துக்க சொல்லிவிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஜங்குக் பாட்டிமாவை பார்த்து, என்னாச்சு ஒயினுக்கு, இவ்வளோ பதட்டமாக இருக்கா, மேரேஜ் பண்ண வந்து உட்காந்ததுலேருந்தே, என்னாச்சு, ரொம்ப திட்டிட்டீங்களா அவளை அப்படின்னு கேட்குறாங்க. திட்டலாம் இல்லை, ஒரு சின்ன விஷயத்த பொய்யா சொன்னேன் உண்மை மாதிரி,
அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஆ, பொய் சொல்லி மேரேஜ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். பின்ன உண்மையை சொன்னால் மேரேஜ் நடக்குமா? செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி பாட்டிமா ஜங்குக்கை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒயின் அதுக்குள்ளே பாலை ஹீட் பண்ணி அப்படியே பாட்டிமாவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டி, இதில் மிக்ஸ் பண்ண குயிக்கா, சாகக்கூடாது, ஜங்குக் சாகக்கூடாது, ப்ளீஸ் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டிமா, போய் ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துக்கோ, அப்போ தான் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஒயின் கிடுகிடுன்னு ஓடி போய் ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்க. 2 கிளாஸில் பாட்டிமா மில்க் எடுத்துகிட்டு வந்து ஜங்குக் ஹேண்ட்ஸில் ஒரு மில்க்கையும் ஒயின் ஹேண்ட்ஸில் ஒரு மில்க் கிளாஸையும் கொடுத்துட்டு அப்படியே சைடில் வந்து உட்காடுறாங்க. ஜங்குக் ஃபுல் கிளாஸ் மில்க்கையும் குடித்து முடிக்கிற வரையும் ஒயின் அமைதியாக இருந்துட்டு ஃபுல் கிளாஸ் மில்க்கையும் குடித்ததும் அப்பாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டிமா, சரி இங்கே ஃபஸ்ட் நைட் முடிச்சுக்கிட்டு நாளைக்கு மார்னிங்கே எல்லோரும் கொரியா போயிடணும். நான் கேட்டேனே, உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மேன்ஷன் காலியாக இருக்குது, அதை என் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, ரெடியா? அப்புறம் மினிக்குட்டிக்கு கொரியாவிலே ஒரு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னீங்களே, ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. ஒயினுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. இவனை இவ்வளோ மோசமானவளாக இருக்கிறா, இது தெரியாமல் இவ கூட இவ்வளோ நாள் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கேனே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஒயின். அப்போ ஜங்குக் தன்னோட செல்ஃபோன் எடுத்து பாட்டிமா கிட்ட காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இவர் பேர் காய், என்னோடய ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட். கொரியாவில் கோடீஸ்வர குடும்பத்தில் ஒருத்தவங்க இந்த ஃபேமிலி. ரொம்ப நல்ல டீசெண்டான பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. 2-3 கம்பெனிஸ் இருக்குது இவர் பேரில். இவர்கிட்ட நான் மினியோட ஃபோட்டோவை காட்டினேன். இவங்களுக்கு பார்த்ததும் பிடிச்சிருச்சு. இவங்க மம்மி டேடியும் மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. நம்ம கொரியா போனதும் மினிக்கு மேரேஜ் பண்ணிடலாம். அப்புறம் நீங்கள் கேட்டது போலவே நான் ஊரில் இருக்கும்போதே உங்கள் நேமில் நான் என்னோடய வீட்டு பக்கத்தில் இருக்க மேன்ஷனை ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். என்னோடய நேமுக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே வந்ததும் உங்கள் நேமுக்கு நான் மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அதெல்லாம் வேண்டாம். என் நேமில் இருந்தா என்ன, உன்னோட நேமில் இருந்தா என்ன செல்லக்குட்டி? நான் என் பேத்தியே உனக்கிட்ட கொடுத்துட்டேன், உன்னை நம்பவே மாட்டேனா? நம்ம நாளைக்கு காலையிலே கொரியா போகிறோம், ஒரு செகண்ட் கூட இனிமேல் நான் இந்தியாவுக்குள்ளே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் மினி பாட்டிமாவும் மினியும் கிடுகிடுன்னு ஜங்கு கிட்ட வந்துட்டாங்க. நானும் போகிறேன் கொரியாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினை பார்த்து பிங்கி பாட்டி, முட்டாளுங்க, கொரியா பெரிய இந்த கொரியா, அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஐயோ நம்ம ஊரை விட்டு போகிறதுக்கு இன்புட்டு ஆசைதுங்களுக்கு அப்படின்னு மினியை பார்க்குறாங்க. மினி அப்படியே சிரிச்சுக்கிட்டே, என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு பேர் காய்டி, உனக்கிட்ட தான் ஃபோனில் பேச முடியாதே. இன்றைக்கி மார்னிங் தான் வந்ததும் வராததுமா மேரேஜும் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வீக் எனக்கும் என்னோடய ஃபியான்ஸேக்கும் மேரேஜ். அவர் பேர் காய், என் கூட இப்போ ஃபோனில் பேசுகிறாரு. அவருக்கும் தமிழ்லாம் தெரியுது. 1 மந்த் முன்னாடியே எனக்காக பேசி வச்சுட்டாராம் மிஸ்டர் ஜியான். பாட்டிமா எனக்காக ஜங்கு கிட்ட பேசியிருக்காங்க அங்கே வந்திருக்கும் போது. எனக்கு கொரியா போக ஆசை வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மினி. கெட்டு ஒழிஞ்சு போங்க அப்படின்னு ஒயின் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 5 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. பாட்டிமா நீட்டாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க ரூமை ஃபஸ்ட் நைட்டுக்காக. ஆனால் ஜங்குக்கு ஒயினை டிஸ்டர்ப் பண்ணலை. அமைதியாக வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயினுக்கு டின்னர் கூட சாப்பிட முடியாமல் ஜங்குக்கு எதுவும் ஆயிடுமோனுங்கிற பதட்டத்திலேயே அப்படியே தூங்க முடியாமல் உட்காந்துட்ருக்காங்க. பாட்டிமா நல்லா பொய் சொல்லியிருப்பாங்க ஒயின்கிட்ட. ஒயின் அதை உண்ணுன்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் ப்ரீத் பண்ணுறாங்களா இல்லையான்னு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு. ஜங்குக் பாட்டுக்கு கேஷுவலாக இந்த சைடும் அந்த சைடும் திரும்பி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்பா மருந்து கொடுத்து எப்படியும் ஒரு 8 மணி நேரம் இருக்கும், ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்காரு அப்படின்னு இப்போ தான் ஒயின் அமைதியாக படுத்து ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்படியே ஒரு 1 மந்த் பாஸ் ஆகுது. ஜங்குக்கோட மம்மி டேடி ஒயினை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 1 மந்த்தாக பாட்டிமா பக்கத்து மேன்ஷன்லேயும் ஒயின் வந்து ஜங்குக்கோட மேன்ஷன்லேயும் இருக்காங்க. மினியை காய்க்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு காயோட மேன்ஷனில் பாட்டிமாவும் மினியும் இருக்காங்க. பாட்டிமா கூட மினியோட பாட்டிமா வந்து செட்டில் ஆகிக்கிட்டாங்க. அப்பப்போ பாட்டிமா தன்னோட மினியை பார்க்குறதுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த டைமில் மோனா பாட்டியும் மினியை பார்க்க போயிட்டு வருவாங்க. அப்புறம் ஒயினோட வீட்டுக்கு வரம் போகவுமா இருக்காங்க 2 பாட்டிமாவும்.
ஆனால் அவங்களோட மேன்ஷனில் ரொம்ப குஷியாக சியோலை சுற்றி பார்த்துக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பி லைஃப்பில் இருக்காங்க ரெண்டு பாட்டிமாவும். எங்கள் அதர் ஹேண்ட் வைன் தன்னோட வீட்டில் ஜங்குக்கோட வீட்டில் அங்கிள் ஆண்டி கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க இதுதான் தன்னோட லைஃப்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இப்போ லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல வைனுக்கு. கிட்டத்தட்ட மேரேஜ் முடிஞ்சு 1 month கிட்ட ஆகுது. ஆனால் ஜங்குக்கு இப்போ வரையும் வைனை டச் பண்ணலை. ஏன்னா வைன் ஜங்குக்கை டச் பண்ண விடலை. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். இப்போ மயூரி ஜங்குக்கோட வீட்டில் வந்து 2 days ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஏன்னா மயூரியோட மம்மி டேடி வேர்ல்டு ட்ரிப் போயிருக்காங்க. ஸோ அவங்க வர்ற வரைக்கும் ஜங்குக்கோட வீட்டில் தான் மயூரி ஸ்டே பண்ண போகிறாங்க. மயூரி கூட ஜங்குக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஜங்குக்கை மயூரி மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஆசையாக இருக்கும்போது ஜங்குக் திடீர்னு வைனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு வீட்டில் வந்து நின்னதும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை மயூரிக்கு. எல்லாத்துக்கும் மேலே ஜங்குக்கோட விருப்பம்தான் தங்களோட விருப்பம்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட மம்மி டாடி வைனை பார்த்ததும் வைனை பிடிச்சு போய் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. மயூரிக்கு முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்தி ஜங்குக்கை விட ஒரு நல்ல பையனை பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லி ஜங்குக்கும் மயூரிக்கும் நடந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. மயூரியோட மம்மி டாடிக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னாலும் ஜங்குக்கோட மம்மி டாடியை எதிர்த்துக்க முடியாது. அதனால் வைனை எப்படியாவது ஜங்குக்கோட லைஃப்லேருந்து விரட்டி விட்டுட்டு தன்னோட பொண்ணை ரீமேரேஜ் பண்ணி வைக்கணுங்கிற முடிவுக்கு இறங்கிட்டாங்க. ஸோ அதோட பிளானிங்காக தான் மயூரியை ஜங்குக்கோட வீட்டில் ஸ்டே பண்ண வைக்க சொல்லி எப்படியாவது ஜங்குக்கையும் வைனையும் பிரித்து விட்டுட்டு தன்னோட பொண்ணை எகெயின் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு வேர்ல்டு ட்ரிப் கிளம்பியிருக்காங்க. மயூரி இப்போ ஜங்குக்கோட வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறது வைனையும் ஜங்குக்கையும் பிரித்து விடுறதுக்காக தான். இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத ஜங்குக்கோட மம்மி டாடி ஜங்குக் வைன் 4 பேரும் மயூரி கூட இப்போ 2 days டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். இப்போ நல்லாவே ஒரு மிட்நைட் 1:30 இருக்கும். ஜங்குக் அமைதியாக அவங்களோட பெட்ரூமில் இருக்க சேரில் உட்காந்து ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்கக்கூடிய வைனோட அப்படியே ஃபிகர் அவுட்டை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்காங்க. வைன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். உன்னை நான் கேவலமாக பேசியிருக்கக்கூடாது. உன்னோட ட்ரெஸ்ஸிங்கை வச்சு நான் உன்னைய மோசமாக நடத்தியிருக்கக்கூடாது. எல்லாமே என் மேலே தான் தப்பு. ஆனால் நான் என்ன பண்ணேன்? என் போராத நேரம் உனக்கிட்ட தேவையில்லாமல் என் வாயை கொடுத்து அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ 1 month ஆகிடுச்சு உனக்கும் எனக்கு மேரேஜ் ஆகி. ஆனால் என்னோட லிட்டில் ஃபிங்கர் கூட உன்னை டச் பண்ணலை. நீ டச் பண்ண விட மாட்டேங்கிற. என்னை ஒரு ஏலியன் மாதிரி பார்த்துக்கிட்டு என்னை பார்க்கும்போது ஒரு டிஸ்கஸ்டிங்கான லுக்கை விட்டுக்கிட்டு அங்கேருந்து போயிடுற. என் மம்மி டேடிக்கிட்ட நீ ரொம்ப அன்பாக நடந்துக்கிற. அவங்களுக்கு உண்மையிலே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்னோட இடத்துலேருந்து நான் உன்னை பார்க்கும்போது எந்த அளவுக்கு நான் உன்னை மோசமாக நடத்தியிருக்கேன்னு புரியுது. அதை சரி பண்ணிக்கையே எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டேங்கிற. பாட்டிமாக்கிட்டே நீ சரியாக பேசுகிறதில்ல. பாட்டிமா எப்படியா இருந்தாலும் நீ அவங்கக்கிட்ட பேசிடுவ அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட அவங்க ஹாப்பியாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எப்போதுமே ரொம்ப ஜாலியான லேடி. ஆனால் என்னால் அந்த மாதிரி இருக்க முடியலை. நான் எப்படி உன்னையா எனக்கு தகுந்த மாதிரி சரி செஞ்சு உன் கூட என் லைஃப்பை லீட் பண்ணுறதுன்னு எனக்கே புரியலடி. எனக்கு இந்த அளவுக்கு நீ தண்டனை கொடுக்கக்கூடாது. நான் இந்த அளவுக்கு சஃபராக ஒருத்தில்லாதவன். அவ்வளோ கெட்டவன்லாம் நான் கிடையாது. என் லைஃப்லையே நான் உன்னை மட்டும்தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் உன்னை பேசினதெல்லாம் வச்சு நான் எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன்னு நினச்சிக்கிட்டு என்னை நீ ஒரு மோசமான கிரியேச்சர் மாதிரி பார்க்குற. எனக்கு ஹார்ட்டுக்கு பெயினாக இருக்குது பேபி. உன் கூட நான் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணிட மாட்டோமான்னு ஒவ்வொரு நாளும் ஏங்குறேன். அதுக்கு நீ வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிற. நம்மளுக்கு மேரேஜ் முடிஞ்சு இன்னையோட 32 days ஆகுது. இதுக்கப்புறம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். எனக்கு முதல்ல பொறுமைனா என்னன்னே தெரியாது. ஒன்றால் தாண்டி நான் இத்தனை நாள் அமைதியாக இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். மார்னிங் ஆகட்டும், என்னோட இன்னொரு சைடு ஃபேஸை நீ பார்ப்ப அப்படின்னு ஜங்குக் தனக்குத்தானே வைனை பார்த்து நினச்சிக்கிட்டு அப்படியே சேர்லேயே ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வைன் பக்கத்தில் போனாவே வைன் சோஃபா கூடி போயிடுறாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் நிம்மதியாக தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே செத்த நேரம் சாஞ்சு சேரில் உட்காந்துருந்துட்டு அமைதியாக எழுந்து சோஃபாவில் போய் படுத்துட்டாங்க.
இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. பாட்டிமா ஜங்கு கூட மம்மி டாடி கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் இந்தியாவில் எல்லாமே சீப். எப்படி சொல்கிறது அப்படின்னா, இங்கே வந்து 1 கிலோ ஆப்பிள் 2000 ருபீஸ் கொடுத்து வாங்குறீங்கள்ல, நான் வெறும் 200க்கே வாங்கிடுவேன் இந்தியாவில். ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோடய ஊர். இருந்தாலும் ஜங்குக் இங்கே தான் இருக்காருங்கிறனால தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பாட்டிமாவுக்கு ஜங்குக்கை எந்த அளவு பிடிக்கும்னு ஜங்குக்கோட மம்மி டாடிக்கு நல்லா தெரியும். ஸோ பாட்டி மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஜங்குக்கோட மம்மி டாடி. அப்போ ஜங்குக்கோட டாடி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பாட்டிமா, ஜங்குக் கொரியாவில் ஒரு வில்லேஜ் சைடு போய் கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர்ஸ் கிட்ட லேண்ட் வாங்கியிருக்கான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராபெரி தோட்டம் வைக்கிறதுக்காக. உங்களுக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ட்ராபெரினா இந்த குட்டி குட்டியாக முள்ளாக இருக்குமே அதானே அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. வைன் இதெல்லாம் அமைதியாக கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் மயூரி அப்படியே பாட்டிமா பக்கத்தில் வந்து உட்காந்து அதே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்டர்டே கூட இந்த வீட்டுக்கு ட்ராங் வந்துட்டு போனாரே, ஒரு பேஸ்கெட் நிறையா ஸ்ட்ராபெரி தான் வாங்கிட்டு வந்தார். எனக்கெலாம் கொடுத்தாரு, நான் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வைனுக்கு கோபமாக வருது. இவ ஸ்ட்ராபெரி திங்கிறதுக்கும் சியோலை சுற்றி பார்க்குறதுக்கும் எனக்கு நல்லா ஆப்பு வச்சு இங்கே உட்கார வச்சுருக்கா. முட்டாள், எனக்கிட்ட இங்கே வந்தால் பேச மாட்டேங்கிறா. இவங்கக்கிட்ட பேசி பேசி சிரிச்சுட்டு என்னை சைடைஸில் பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு போயிடுறா. இவளுக்கு இருக்கு ஒரு நாள் அப்படின்னு வைன் நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ பாட்டிமா நல்லா பேசிகிட்டே இருந்தவங்க அப்படியே சைடைஸில் வைனை பார்த்துட்டு, ஏ வைன், நல்லா அழகாக இருக்கேன் இந்த சாரீ, எப்போ வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எங்கே வாங்கினேன், நீங்கள் வாங்கி கொடுத்தது தான். நல்லா வாங்கி கொடுத்தீங்க சாரீ. நான் அதனால் பட்டிருக்க பாடு கொஞ்சம் நெஞ்ச பாடு இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் சாரியை தவிர எதையுமே நான் வியர் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு கோல் வச்சுக்கிட்டு தான் இப்போ சாரீ வியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜங்குக்கை ஸ்டெப்ஸில் வரும்போதே நோட்டீஸ் பண்ணிவிட்டு வைன் கொஞ்சம் சத்தமாக சொல்கிறாங்க இந்த வேர்ட்ஸை. ஜங்குக்கு நல்லா தெரியுது தனக்கு தான் வைன் ஜாட்ட சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் ஜங்குக்கு எதுவும் பேசலை. அமைதியாக வந்து பாட்டி அப்படின்னு பாட்டிமாவோட சைடில் வந்து உட்காந்து பாட்டிமாவோட சீக்ஸில் டைட்டாக கிஸ் பண்ணி, ஏன்னா சியோல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சாச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் நான் பூஷன் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பூஷன் போகிறீங்களா? சூப்பர். நானும் பூஷன் தான் வரப்போகிறேன். ஒரு 1 வீக் அங்கே எனக்கு சில அஃபிஷியலான ஒர்க்ஸ் இருக்குது, அதனால் போகணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வா, அப்படின்னா நம்ம போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. போகலாமே, வைன் வரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கோட மம்மி, அதென்ன வரியா, வைனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மயூரி, நானும் வரட்டுமா, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா உடனே, நல்லா வாமா, நீ நான் 2 பேரும் ஒரு ரூமில் தங்கிப்போம். நம்ம வைனும் ஜங்குக்கும் இன்னொரு ரூமில் தங்கிக்கிட்டோம். எனக்கும் பிங்கி இல்லாமல் நைட் டைமில் போர் அடிக்கும் கதை பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஐயா சரி சமாளிப்போம் அப்படின்னு மயூரி நினச்சிக்கிட்டு, ஓகே பாட்டி, குக்கி எப்போ போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டுமாரோ மார்னிங் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். வைனப்போ ஜங்குக்கை பார்த்து, இல்லை எனக்கு வீட்டில் இருக்கிறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் அங்கிள் ஆண்டி கூட இருந்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், என்ன மேரேஜ் ஆகி 1 மந்த்து தான் ஆயிருக்கு, ஹஸ்பண்ட் போகிற இடத்துக்கு வாடின்னு கூப்பிட்டா போகமாட்டியா, வாயில குத்திப்பிடுவேன், கிளம்புடி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. உன்னைய உனக்கு இருக்குடி ஒரு நாள் அப்படின்னு வாய் நினச்சிக்கிட்டு, இல்லை பாட்டி நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வரணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா தன்னோட டிஷர்ட்டை சரி பண்ணிக்கிட்டே, குக்கி இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது, இங்கே பாரு பின்னாடி பிடிஎஸ் படம் போட்டது, இது 1000 ருபீஸ், நம்ம ஊர் காசுக்கு எப்படி சொல்கிறது, இந்தியன் ருபீஸ்க்கு 1000 ருபீஸ் இந்த டிஷர்ட், நான் இது வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கினேன், நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேன்டாபிளஸாக இருக்குது பாட்டிமா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. ஓகே நான் கிளம்புறேன், பிங்கி கிட்ட போய் டின்னருக்கு நானும் அவளும் வெளியில் போகிறதா சொல்லி வச்சுருந்தேன், அதுக்கு போய் அவளை நினைவுபடுத்தணும். பாய்
அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா தன்னோட ஹேண்ட்பேக் எடுத்து போட்டுண்டு கிடுகிடுன்னு கிளம்பிட்டாங்க. வைன் பாட்டிமாவை தான் பார்க்குறாங்க. ஐயோ, இவ வெளிநாட்டுக்காரியாவே மாறிட்டாளே. எவ்வளவு சாப்பாடு சூப்பராக சமைப்பா, இப்போ ஹோட்டலும் வீடுமால கிடக்குறா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஜங்கு. இவன் பணம் தான் இவளை இந்தளவு விளாட வைக்குது. என்ன பண்ணி தொலையனா அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட மம்மி டாடிக்கு இப்போ வரையும் தெரியாது ஜங்குக்கை வைன் தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு. ஆனால் ஜங்குக்கு இதை வெளியிலே காட்டிக்கல. ஆனால் மயூரிக்கு நல்லா தெரியும் வைனுக்கு ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு. ஏன்னா அங்கங்கே ஜங்குக்கு வைன் நின்று பேசிக்கிறத மயூரி மறைஞ்சிருந்து நல்லா ஒட்டி கேட்டிருப்பாங்க. ஸோ மயூரிக்கு ஜங்குக்கையும் வைனையும் பிரித்து விட்டுறது ரொம்ப சுலபம்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. எப்போதுமே ஜங்குக் எங்கே கான்சர்ட்டுக்கு போனாலோ இல்லை ஆட் ஷூட்டுக்கு போனாலோ இல்லை தன்னோட பிஸ்னஸ்க்காக வெளியில் போயிட்டு வந்தாவோ கண்டிப்பாக நைட் வீட்டுக்கு வந்துடுவாங்க, வைன்கிட்ட போயிடுவாங்க. ஆனால் இந்த 1 வீக் பூஷனுக்கு கிளம்புற மாதிரி ஜங்குக் இருக்கிறதுனால வைனை கூட்டிகிட்டு போகும்போது வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஜங்குக் வைனுக்குள்ளே சண்டை மூட்டி விட முடியாது. ஸோ பூஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஜங்குக்கும் வைனும் மட்டும்தான் இருப்பாங்க. அதையும் இதையும் சொல்லி கொடுத்து எப்படியாவது ஜங்குக்கும் வைனுக்கும் ஒரு பிரிவை ஏற்படுத்தி விட்டுட்டு இதுக்கு இடையில நாம் ஜங்குக்கிட்ட நெருங்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் பூஷனுக்கு மயூரியும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் வைன் 2 பேரும் டிக்காக ரெடியாகி இருக்காங்க. பாட்டிமா இப்போ அவங்களோட ட்ராலியோட ஹேயாக உட்காந்துட்ருக்காங்க லிவிங் ஏரியாவில். பக்கத்துலேயே மயூரியும் ரெடியாக இருக்காங்க. ஜங்குக் அப்போ வைனோட ட்ராலியையும் அவங்களோட ட்ராலியையும் அப்படியே எடுத்துக்கிட்டு மம்மி டேடி பத்திரமா இருங்க, 1 வீக் கழித்து நாங்கள் எல்லோரும் வந்துடுவோம், பாட்டி மயூரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 2 ஹவர்ஸ் லேட்டர் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஜங்குக்கும் வைனுக்கும் பாட்டிமாவுக்கு தனியாக அப்புறம் மயூரிக்கு தனியாக சூட் ரூம் புக் பண்ணியிருக்காங்க. பாட்டிமா மயூரிக்கிட்ட சொல்கிறாங்க, எதுக்கு நீ தனியாக ரூம் புக் பண்ண, ஏன் கூட தங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அதுக்கு மயூரி, இல்லை பாட்டிமா, எனக்கு தனியாக தூங்கணும், நைட் டைமில் எனக்கு தனியாக இருந்தால் தான் நல்லா தூக்கம் வரும், கோச்சுக்காதீங்க செல்லமே அப்படின்னு பாட்டிமாவை நல்லா ஐஸ் பண்ணுறாங்க மயூரி. பாட்டிமா அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலை. சரி, அந்த பிங்கி மினிக்கிட்ட போயிட்டா, இல்லாட்டியும் அவள் வந்திருப்பா, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா தன்னோட ரூம் கீயை வாங்கிட்டு ஜங்கு கூட அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியா எல்லாரும் அவங்கவுங்களோட ரூமுக்கு போயிட்டு அவங்களோட லக்கேஜஸ்லாம் ட்ராலியிலேருந்து எடுத்து அங்கே இருக்க கபோர்டில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு குயிக்காக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆஃப்டர்நூன் டின்னரை ஹோட்டல்லையே ஃபினிஷ் பண்ணிவிட்டு பூஷனை சுற்றி பார்க்க கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வெளியிலே டின்னரை முடிச்சுட்டு இப்போ பாட்டிமா மயூரி அவங்கவுங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. ஜங்குக் வைன் 2 பேரும் ரொம்ப களைப்பாக தன்னோட ரூமுக்கு வந்துட்டாங்க ஸ்லீப் பண்ணுறதுக்காக. வைன் தன்னோட ரூமுக்கு வந்ததும் வேக வேகமாக தன்னோட ஸ்லிப்பர்ஸை சைடில் கழட்டி வச்சுட்டு வேகமாக பாத்ரூம்குள்ளே போயிட்டாங்க. ஜங்குக் தன்னோட கோட் சூட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டவல் எடுத்துக்கிட்டு செகண்ட் பாத்ரூம்குள்ளே கிளம்பிட்டாங்க. பாத் பண்ணிட்டு வந்துடலாம் வைன் வர்றதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக் ஃபஸ்ட்டே பாத் பண்ணிவிட்டு தன்னோட ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணி இப்போ மிரர் முன்னாடி நின்று தன்னோட ஹேரை கோம் பண்ணிகிட்ருக்காங்க. ஹிப்பில் டவல் மட்டும் தான் வியர் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க ஜங்குக். வைன் இப்போ தான் பாத் பண்ணிவிட்டு வெளியில் வர்றாங்க. ஒரு லைட் ப்ளூ கலரில் சாரீ வியர் பண்ணியிருக்காங்க வைன். தன்னோட ஹேரை அப்படியே டவல் வச்சு வைப் பண்ணிக்கிட்டே சைடில் வந்து நின்று ட்ரையர் எடுத்து ஹேரை ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக் அப்போ சைடில் திரும்பி பார்த்துட்டு, வைனா எங்கே கூட நான் ஹேரை ட்ரை பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வைனோட ஹேண்ட்ஸ்லேருந்து ட்ரையரை வாங்க பார்க்குறாங்க. வைன் அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டாங்க. இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜான், எனக்கு உங்களை பிடிக்கல, நீங்கள் கிட்ட வந்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. ஆனால் நீங்கள் தேவையே இல்லாமல் சும்மா வந்து எதுக்காக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? என் பாட்டி சொன்னாங்கன்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன் பூஷனுக்கு. அவங்க கூட நான் ஹனிமூன் கொண்டாட வரல. ஸோ ஸ்டே அவே மை லைன் அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் கிடுக்கிடுன்னு டக்குன்னு அந்த ட்ரையர் ஆஃப் பண்ணி கீழே வச்சுட்டு சைடில் போயிட்டாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வைன், என்ன பேசுகிற நீ? உன் கூட நான் லவ்வி டவ்வியாக இருக்கிறதுக்கு தான் அழைகிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன வேறு எதுக்கு வர்றீங்க என்கிட்ட?
உங்களோட லட்சணமெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். தேவையில்லாமல் பேசி என்னை கடுப்பேத்தாதீங்க. உங்களுக்கு நான் ஒய்ஃபா? எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்தது, என் ஹஸ்பண்ட் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு. அதில் 1% கூட நீங்கள் தகுதி இல்லாத ஆள். உண்மையிலே ஒன்று சொல்லவா, எனக்கு உங்களை பிடிக்கலை. டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டா எனக்கு நிம்மதியேன்னு போயிடும். என் பாட்டிமாவுக்காக நான் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளும் நீங்கள் என் கூட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ண முடியாது. என்னை அந்தளவுக்கு நீங்கள் அசிங்கப்படுத்தியிருக்கீங்க நிறையா பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு. அந்த பொண்ணுங்களாம் என்னை பார்க்கும்போது எப்படி இருந்தது தெரியுமா? பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் மறந்து தொலைஞ்சிட்றேன். இந்த 1 மந்த்து என்னைய ஏகப்பட்ட ஈவெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. அவங்க கூடலாம் சேர்ந்து நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன்னு. ஸோ என்னை ஓரளவு தெரியுது இங்கே இருக்கிறவங்களுக்கு. என் காது படவே பேசிக்கிறாங்க. ஒரே ஒரு டான்ஸில் தான் இந்த பொண்ணு ஸ்டேஜ் ஏறினா இவங்க கூட ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கா, வெரி லக்கி அப்படின்னு. ஆனால் எனக்கு தானே தெரியும் நான் ஒரு அன்லக்கியான கேர்ள் அப்படின்னு. இல்லாட்டி உங்களை எதுக்கு நான் மேரேஜ் பண்ணுறேன்? உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஆளை மேரேஜ் பண்ணுறதுக்கு நான் காலம் ஃபுல்லாக மேரேஜ் ஆகாமல் இருந்துடுவேன். அந்தளவுக்கு நான் உங்களை வெறுக்கிறேன். என் கூட ட்ரைனிங்க்கு வந்த பொண்ணுங்க நீங்கள் என்னை திட்டிட்டு போகும்போது என்னை எப்படி கேவலமாக பார்ப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. சாரிங்கிற ஒரு வார்த்தையில் அழகாக நீங்கள் முடிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் அந்த நொடியில் நான் எந்த அளவுக்கு துன்பப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இதுக்கப்புறம் என்னை டச் பண்ணி பேசுகிற வேலை வச்சுக்கிட்டு இருந்தீங்க, மரியாதை கட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாயின் அப்படியே தன்னோட சாரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக வந்து படுத்துட்டாங்க பெட்டில். ஜங்குக் அப்படியே ஒயினை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஒரு ஸ்டெப் ஒயின் கிட்ட வரலான்னு எடுத்து வைக்கிறாங்க. ஃபோன் ரிங் ஆகிற சவுண்ட் கேட்குது. டக்குன்னு ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்போசிட்டில் மயூரி தான் பேசுகிறாங்க. குக்கி, பக்கத்தில் ஒரு பப் இருக்குது, அங்கே நான் போகலான்னு இருக்கேன். பாட்டிமா கூட கேட்டுட்டேன், அவங்களும் வர்றேன்னு சொல்லிட்டாங்க. நீனும் வரியா? நாங்கள் 2 பேரும் தனியாக லேடிஸ் போனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பாய் நீ வந்தனா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் பாதுகாப்பாக ஃபீல் ஆகும். ப்ளீஸ் வரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒயின் பேசினதில் பயங்கரமாக சூடாகி போயிருப்பாங்களா? மயூர் இப்படி கூப்பிட்டதும் சரி சில் பண்ணிட்டு வந்துடலாம், இங்கே இருந்தால் ஏதாவது நம்ம பேச ஒயின் பேச சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு மயூரி சொன்னதும் ஓகே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒயின் அமைதியாக படுத்திருந்தவங்க எங்கே போகிறாரு இருந்தாலும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, ஆனால் ஜங்குக்கிட்ட எதுவும் காட்டிக்காமல் அமைதியாக படுத்திருக்காங்க. ஜங்குக்கு அப்போ தன்னோட ஜீன்ஸையும் டிஷர்ட்டையும் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டே ஒயின் நீ பேசு, எவ்வளோ பேசணுமோ பேசு, அதெல்லாம் எனக்கு டிசர்வ் தான், நான் வாங்கிக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் என்னை பற்றி உனக்கு தெரியும், அப்போ நீ வருத்தப்படுவடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் சொன்னதை கேட்டுட்டு ஒயின் அந்த சைடு திரும்பி படுத்துக்கிட்டாங்க. திமிரு, உனக்கு திமிரு, உடம்பு ஃபுல்லாக திமிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே டிஷர்ட் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க கிளப்புக்கு பாட்டிமாவும் மயூரியும் கிளம்புறாங்களாம். தனியாக அனுப்ப முடியாது, நான் போயிட்டு வந்துவிட்றேன், நீ கவனமாயிரு, லாக் பண்ணி தொலைஞ்சிடாத, நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் எதுவும் பேசலை, அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஜங்குக் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. மயூரி இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பக்கத்தில் இருக்க ஒரு கிளப் ஏரியாவுக்கு வந்து அங்கே இருக்க டிஸ்கோ கிளப்பில் பயங்கரமாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மயூரி அங்கே இருக்கக்கூடிய ஆல்கஹால் செக்ஷனுக்கு போய் தன்னோட ஹேண்ட்பேக்கில் வச்சுருந்த ஒரு குட்டி பேக்கெட் எடுத்து அதில் இருந்த பவுடரை 2 ட்ரிங்க்ஸில் மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஜங்குக் பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஜங்குக் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஜங்குக் அதை வாங்கிக்கிட்டு நான் குடிக்கிறதில்ல ரொம்ப, இருந்தாலும் இப்போ எனக்கு தேவைப்படுது, சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மயூரியோடைய ஹேண்ட்ஸில் இருந்த அந்த ட்ரிங்க்ஸில் அப்படியே ஒரு டச் பண்ணிவிட்டு ஒரே கல்ப்பில் அந்த ஆல்கஹாலை எடுத்துட்டாங்க ஜங்குக். பாட்டிமா குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்காங்க. ஐயோ என்னத்துக்கு இந்த மயூரி சமத்தா இருந்த என் பேரனுக்கு என்னத்தை கொடுத்தா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. பாட்டிமாவுக்கு டான்ஸ் பண்ணுறதுல பயங்கர ஆர்வம் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற பொண்ணுங்கக்கிட்ட அழகாக அவங்களே இன்ட்ரோ ஆகி ஜாலியாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டிமாவோட இந்த ஹாப்பியான மொமெண்ட்டை பார்க்கும்போது அந்த பொண்ணுங்களும் பாட்டிமா கூட சேர் பண்ணி டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டிமா ரொம்ப குயிக்காக எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க, அந்தளவுக்கு ரொம்ப சாமிங் லேடி அவங்க. ஸோ தன்னை மறந்து குஷியாக இருக்காங்க பாட்டிமா. ஏன்னா பாட்டிமாவுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் எப்போதுமே. அதனால தான் பாட்டிமா எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. எங்கள் ஜங்குக் மயூரி வச்சுருந்த ட்ரிங்க்கை ஒரு கல்ப் பண்ணிவிட்டு
அப்படியே இன்னொரு ஹேண்ட்ஸில் வச்சுருந்த அந்த ட்ரிங்க்கையும் வாங்கி அதையும் குடிக்கிறாங்க. மயூரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, இந்த பழக்கம் உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும் ஜங்குக். நான் 2 கிளாஸ் கொண்டு வந்தால் சின்ன வயசுலேருந்து என் 2 கிளாஸையும் நீ தான் குடிப்பேன். அதனால தான் ஹெவி டோஸாக இருக்கட்டும்னு 2 கிளாஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் ட்ரக்கை அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு இப்போ அமைதியாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மயூரி. ஜங்குக்கு 2 கிளாஸ் குடித்ததுமே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே தன்னோட ஹெட்டை ஷேக் பண்ணிவிட்டு, என்னடி இது 10 மினிட்ஸ் தான் ஆகுது, 2 ஷார்ட்ஸ் தானே எடுத்தேன், அப்படி இருக்கும்போது என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டிமா ஆடி ஆடி களைச்சி போய் சைடில் இருக்க சேரில் வந்து உட்காந்துட்டாங்க. அப்போ மயூரி, எனக்கு தெரியாது, அங்கே இருந்தது எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டிமா இப்போ அமைதியாக உட்காந்து ஜங்குக்கையும் மயூரியும் எங்கன்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டைமில் ஜங்குக்கு கொஞ்சம் ஹைப் ஆகுது. இதை ஃபீல் பண்ண மயூரி அப்படியே ஜங்கு கிட்ட போய் அப்படியே ஜங்குக்கோட நெக்கை ஹக் பண்ணி டான்ஸ் மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜங்குக்கு ஏன்னு தெரில, மயூரி தன்னை டச் பண்ணதும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மயூரி தள்ளிப்போ, நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் சும்மா, எப்போ பார்த்தாலும் வீட்டிலே தான் கிடக்குற, இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மயூரி. ஜங்குக்கு அப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னாச்சு எனக்கு அப்படிங்கிறது புரியாமல் மயூரி கிட்ட டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே ஒரு ½ அன் ஹவர் பாஸ் ஆகுது. ஜங்குக்கு பயங்கர நீடினஸை ஃபீல் பண்ண முடியுது. இப்போ அந்த டைமில் மயூரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் எடுத்து தன்னோட ஹிப்பில் ஜஸ்ட்லன்னு அவங்களே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க தன்னோட பாடியில். பாட்டிமா அதை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. என்னது இது, நல்ல பிள்ளையாட்டம் ஒரு 10 ஸ்டெப் தள்ளி நின்று ஆடினா, அப்புறம் கிட்ட போய் நின்று ஆடினா, இப்போ ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை வாண்டடாக அவளே எடுத்து அவளோட பாடியை டச் பண்ணுற மாதிரி பண்ணுறாளே. ஜங்குக் நகர்ந்து போகிறான், என்னது இது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு கிடுன்னு எந்திரிச்சு மயூரிக்கிட்ட போயிட்டாங்க. அந்த டைமில் ஜங்குக் அப்படியே அந்த இடத்த விட்டு மயூரிக்கிட்டே இருந்தும் நகர்ந்து போய் அப்படியே பால்கனி சைடு போயிட்டாங்க. ஐயோ அப்பா, என்னது இது, என்ன பண்ணுது எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே தன்னோட டிஷர்ட்டை அப்வர்டில் தூக்கி விட்டு ஸ்டொமக்கில் அந்த சில்லுனுங்கிற ஏர் படுற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. கிடுகிடுன்னு மயூரி ஜங்குக்கிட்ட போய் அப்படியே பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பால்கனி சைடு யாரும் கிடையாது, ஏன்னா அது ஒரு பப் ஏரியா. இப்போ மியூசிக் போயிட்டுருக்கு, ஸோ அந்த பிஜிஎம்க்கு டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பாட்டிமா பின்னாடியே போகிறாங்க. மயூரி ஜங்குக்கு ஹக் பண்ணதும் அங்கேயே நின்றுட்டாங்க. மயூரியோட ஹேண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டு, ஹேய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, அப்பா இங்கே பாரு மயூரி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எட்டிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இல்லை, எனக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது, நானுமே ட்ரிங்க்ஸ் எடுத்தேன், நீ எடுத்த ட்ரிங்க்ஸை தான் நானும் எடுத்தேன், ஏதோ இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல் ஜங்குக், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நீனும் நானும் ஒரு சமயத்தில் என்கேஜ்மெண்ட் ஆனவங்கள்ல, அதனால் ஒரு தப்பும் இல்லை, எங்கள் ஒரு ரூம் புக் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் அங்கே போகலாமா, நான் வாங்கிக்கிட்ட எதுவும் சொல்லிக்கல, கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கு பார்த்து மயூரி. உயிரே போயிடுச்சு பாட்டிமாவுக்கு, என்ன திமிரு இருக்கும் இவளுக்கு அப்படின்னு ஒரு ஸ்டெப் வைக்கிறாங்க மயூரிக்கிட்ட வர்றதுக்காக. ஜங்குக்கு வாங்கி ஒரு ஸ்லாப் பண்ணிட்டாங்க. மயூரி போய் சைடில் உட்காந்துட்டாங்க. யூஸ்லெஸ் லேடி, என்னடி பண்ண நீ, ஏதோ நீ தான் பண்ணியிருக்கப்ப, அப்பா நகரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயூரியோட ஹிப்பில் ஓங்கி ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு கிடுகிடுன்னு அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறாங்க. பாட்டிமா நிற்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு பாட்டிமா கிட்ட வந்து நின்று முகத்தை கவனித்து பார்க்குறாங்க. பாட்டிமா தான் அதுன்னு டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம், பாட்டி வாங்க உடனே நம்ம ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஜங்குக். பாட்டிமாவுக்கு ஜங்குக்கு நினைக்கையில் உண்மையிலேயே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா வேறு யாராவது அந்த இடத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னா மயூரியோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கும் இவ்வளோ நேரம் ஜங்குக்கை ஹைப் ஏற்றுனதுக்கும் இப்போ ஜங்குக்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னதுக்கும் ஜங்குக்கோட ஸ்டேட்டை பார்த்துட்டு பாட்டிமாவுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது, கண்டிப்பாக ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அப்படி இருக்கையில் கூட ஜங்குக்கு வைனுக்கு உண்மையாக இருக்கணும்னு அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு நல்ல பையனை தன்னோட பேத்திக்காக மேரேஜ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பாட்டிமாவுக்கு. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பாட்டிமா ஜங்குக்கை அவங்களோட ரூமில் விட்டுட்டு பாட்டிமா தன்னோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா ஜங்குக் உண்மையிலே ஸ்டேபிளாக இல்லை, கார் கூட ஓட்ட முடியாமல் கேப் புக் பண்ணி தான் வந்திருப்பாங்க.
பாட்டிமாவுக்கு நல்லா புரியுது ஜங்குக்கோட பெயின். ஸோ ஜங்குக்கை பாட்டிமாவே ரூமில் விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கு இப்போ தன்னோட ரூம்குள்ளே வந்து அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. பாட்டிமா டோர் நாக் பண்ணும்போது ஒயின் தான் டோர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களா? ஜங்குக்கு இருக்கிற ஸ்டேட்டை பார்த்துட்டு என்ன பண்ணுது உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமில்ல, நான் நல்லா தான் இருக்கேன், நீ போய் படு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிடுகிடுன்னு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டாங்க. ஒயினுக்கு ஒன்றும் புரியலை, என்னாச்சு இவருக்கு? பாட்டிமாவே பதட்டமாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஒன்றுமே பேசாமல் கிளம்பிட்டாங்க. நேராக வந்ததும் பாத்ரூம்குள்ளே போயிட்டாரு அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஒயின் அமைதியாக போய் உட்காந்துட்டாங்க பெட்டில். கொஞ்ச நேரத்தில் ஒயினுக்கு தூக்கம் வந்துடுச்சு. அமைதியாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே ஒரு 4 hours பாஸ் ஆகுது. ஒயின் சைடில் திரும்பி படுக்கலான்னு சைடில் திரும்புகிறாங்க. டைம் இப்போ 3:30 ஆகுது. ஆனால் சைடில் ஜங்குக் சோஃபாவில் படுத்துருக்கல. தன்னோட சைடு தான் படுத்துருக்காங்களான்னு பெட்டை பார்க்குறாங்க. பெட்லேயும் ஆள் இல்லை. ஒயின் டக்குன்னு எழுந்து உட்காந்து சுற்றி பார்க்குறாங்க. பாத்ரூமில் இருந்து அழுகிற சவுண்ட் கேட்குது. ஒயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னது இது, அழுகிற மாதிரி மைல்டாக சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நடந்து போய் அப்படியே பாத்ரூம் கிட்ட நின்று, ஜியான், மிஸ்டர் ஜியான் உள்ளே இருக்கீங்களா அப்படின்னு டோரை நாக் பண்ணிக்கிட்டே ஒயின் வந்து ஜங்குக்கிட்ட சவுண்ட் கொடுக்குறாங்க. ஜங்குக் தன்னோட டிஎஸை வைப் பண்ணிக்கிட்டு அப்படியே எழுந்து நின்று, ஒயின் நான் உள்ளே தான் இருக்கேன், நீ போய் தூங்கு, நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பயங்கரமான பெயின் ஜங்குக்கு. டாக்டருக்கு கால் பண்ணி பார்த்துட்டு ஜங்குக் டாக்டர் கால் அட்டன் பண்ணலை அப்படின்னதும் ஃபோனை கோபத்தில் தூக்கி அடிச்சிருப்பாங்க ஃப்ளோரில். ஸோ ஃபோன் 2-3 உடஞ்சி போயிடுச்சு. ஸோ டாக்டருக்கும் கால் பண்ண முடியல. வெளியில் வர்றதுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. ஏன்னா ஒயின் இப்போ முழிச்சிட்டாங்க. அதனால் ஒயினை போய் படு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜங்குக். டோரை ஓப்பன் பண்ணலை. ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, டோர் ஓப்பன் பண்ணுங்கள், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள், டோர் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜங்குக்கு கோபம் வருது. ஏய் போய் பர்றி, எதுக்கு தேவையில்லாமல் வந்து என்னையை பற்றி தான் உனக்கு எந்த அக்கறையும் கிடையாதுல்ல, நீ என்னை கண்டுக்கவே மாட்டேன், இன்றைக்கி என்ன புதுசாக வந்து என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு போய் படுப்பா அப்படின்னு அதட்டுறாங்க. ஒயினுக்கு ஒன்றுமே புரியலை. என்னது இது, என்னையா மேரேஜ் பண்ணி இத்தனை நாளில் என்னை அதட்டினதே கிடையாது, இன்றைக்கி வாய்ஸ் கூட ஒரு மாதிரி இருக்குது, அழுகிற சவுண்டு வேறு கேட்டுச்சு, உள்ளுக்குள்ளே என்ன தான் நடக்குது அப்படின்னு ஒயினுக்கு கொஞ்சம் பதட்டமாகுது. டம்முன்னு டோரை நாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜங்குக் திறக்க மாட்டேங்கிறாங்க. பாத்ரூம்குள்ளே அப்படியே ஹாட் வாட்டரில் உட்காந்துக்கிட்டு, ஐயோ என்னை இவ கொலாரனா மாற்றிடுவா போலையே, அடே ஓயான் விடியட்டுண்டி, கதவை தட்டாத போய் படு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி சொல்கிறாங்க ஜங்குக். ஒயின் கேட்கல. கிட்டத்தட்ட 10 minutes கிட்ட ஆகுது. ஒயின் தட்டிக்கிட்டே இருக்காங்க டோரை. இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே எழுந்து ஒரு டவல் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டே டோரை ஓப்பன் பண்ணி ஹெட்டை மட்டும் வெளியில் நீட்டி, என்ன வேணும் ஒயின், என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே சவந்து போயிருக்கு. அழுது ஃபேஸே பஃபியாகி போயிருக்கு. என்ன பண்ணுது உங்களுக்கு, என்னது இது ஃபேஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, ஹாட் வாட்டரில் குளித்தேன், அதான், போமோ ப்ளீஸ் போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அப்படியே ஜங்குக்கோட ஹேரை பிடிச்சி வெளியே இழுத்துட்டாங்க. ஆஹா அப்பா ஏன் விட்றி என்னையா அப்படின்னு அழுகிறாங்க ஜங்குக். ஜங்குக் ஹேரை பிடிச்சி ஒயின் இழுத்ததும் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்திருப்பாங்க. ஒயின் அப்படியே ஹெட் டு டோஸ் பார்க்குறாங்க ஜங்குக்கை. ஜங்குக்கு கிட்டத்தட்ட 4 hours-ஆக ஹாட் வாட்டர்லேயே தான் உட்காந்துருப்பாங்களா பாத்ரூம்குள்ளே. ஸோ அவங்களோட டோஸ், ஃபிங்கர்ஸ், ஃபுட், ஹேண்ட்ஸு, ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே ஈரத்தில் ரொம்ப நேரம் நனைஞ்சிருந்ததுன்னா கோடாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ நேரமாக தண்ணிக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க ஜங்குக்கோட ஹிப் சைடு. ஐயோ என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜங்குக் அப்படியே பேக் சைடு திரும்பி நின்றுக்கிட்டாங்க. ஐயோ கடவுளே, நான் செத்து போயிருவேன் போலையே, ஒயின் ப்ளீஸ் போ, இங்கேருந்து போய் படு, முடிஞ்ச எனக்கு டாக்டருக்கு கால் பண்ணிங்க வர சொல்லு பேபி ப்ளீஸ் அப்படின்னு அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துக்கிட்டாங்க ஜங்குக். ஒயினுக்கு புரிஞ்சு போயிடுச்சு ஏதோ பிரச்சனை அப்படின்னு. அடுத்த செகண்டே தன்னோட செல்ஃபோன் எடுத்து டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. இந்த டைமில் டாக்டர் கால் அட்டன் பண்ணிட்டாங்க.
டாக்டர் ஒரு எமர்ஜென்சிக்காக வீட்டிலேயே ஃபோனை வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பியிருப்பாங்க. இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்லிவிட்டு வைன் பேசினதும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி மிஸ்டர் ஜான் கால் பண்ணாங்க, நான் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வைன், இட்ஸ் ஓகே, ஸ்டார் ஹோட்டலோட நேமை சொல்லி அந்த ஹோட்டலுக்கு வந்துடுங்க, முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக வாங்கன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் இப்போ அமைதியாக பெட்டுக்கு சைடில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் அமைதியாக பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. டாக்டர் கொஞ்ச நேரம் அப்படியே ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துருந்துட்டு ஜங்குக் தூங்கினதுக்கப்புறமா எழுந்து நின்று வைன்கிட்ட சொல்கிறாங்க, என்னாச்சு, அவங்களுக்குலாம் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை டாக்டர், என்னாச்சு மிஸ்டர் ஜானுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ட்ரக் எடுத்திருக்காரா இல்லை யாரும் ட்ரக் கொடுத்தாங்களான்னு தெரியல. அவங்களோட இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் சகஜம், அடிக்கடி இப்படிலாம் நடக்கும். ஸோ அவருக்கு மேரேஜ் ஆகலைன்னா என்னோடய ஹெல்ப்பை எதிர்பார்க்குறதுல எந்த தப்பும் இல்லை. அவருக்கு தான் மேரேஜ் ஆகி நீங்கள் பக்கத்துலேயே இருக்கும்போது எதுக்காக அவர் என்னை கூப்பிட்டாரு? அவங்க கூட ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா எல்லாம் முடிஞ்சு போயிருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். திக்குன்னு இருக்குது வைனுக்கு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோ உங்கள் ஹஸ்பண்ட் கூட ஃபிசிக்கலாக இருக்கணுங்கிறதுக்காக ட்ரக் கொடுத்தாங்களா இல்லை மிஸ்டர் ஜியானே ட்ரக் எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியல. ஃபிசிக்கலாக இருக்கிறதுக்கான ட்ரக்கை ஹை டோசேஜில் எடுத்திருக்காங்க மிஸ்டர் ஜியான். அப்படி இருக்கும்போது அவங்க கூட ஒன்றா இருக்கிறதுல என்ன பிரச்சனை, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க வைனை பார்த்து. வைனப்பா பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எனக்கு புரியுது, மந்த்லி டேட்ஸா, நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி டைமில் சொல்லிவிடுங்க நீங்களே அவர்கிட்ட, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு, இல்லாட்டி அவருக்கு தான் பிரச்சனையாகிடும் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் இந்த ஆயில்மெண்ட்டையும் இந்த டேப்லெட்ஸையும் மார்னிங் யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ வைன் டாக்டரை அனுப்புறதுக்காக டோர்கிட்ட போகிறாங்க. அப்போ டாக்டர் திரும்பி வைனை பார்த்து, 2 டேஸ்க்கு மிஸ்டர் ஜியான் நடக்கக்கூடாது, அப்புறம் நல்லா ஸ்லீப் பண்ணணும், பாத்ரூம் எதுவும் போகிறதா இருந்தால் மெதுவாக நடந்து போயிட்டு மெதுவாக வர சொல்லுங்கள், அழுத்தமாக சிரிக்கவோ இருமவோ கூடாது, ஸோ பி கேர்ஃபுல், காஃப் பண்ணிட்டாங்க அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிட்டாங்க. வைனுக்கு கஷ்டமாக போயிடுச்சு. அமைதியாக ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஏன்னு தெரில, ஜங்குக்கை இப்போ பார்க்கும்போது மனசுக்கு பாவமாக தோணுது. ஏன் அப்படின்னா, ஜங்குக் நினச்சிருந்தாங்க அப்படின்னா வைனை உண்மையிலேயே கட்டாயப்படுத்தி ஒன்றா இருக்க வச்சுருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க நைட்டு ஜங்குக். தன்னை எந்த பிரச்சனைக்குள்ளேயும் ஈடுபடுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா கஷ்டத்தையும் தானே பொறுத்துக்கிட்டாங்களேன்னு நினைக்கும்போது இப்போ ஜங்குக்கு மேலே ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் வருது வைனுக்கு. ஆனால் அதை வெளியே காட்டிக்கல, அமைதியாக உட்காந்து அப்படியே ஜங்குக்கோட ஹேரை கோதி கொடுக்குறாங்க வைன். உண்மையிலேயே ஒரு லவ்விங்கோட தான் ஜங்குக்கோட ஹேரை கோதி கொடுக்குறாங்க வைன். ரீசன் என்ன அப்படின்னா, 1 மந்த்தாக ஜங்கு கூட இருக்காங்க வைன். ஜங்குக் எந்த இடத்துலையும் வைனை திட்டலை, கோபப்படுத்தலை. அதுக்கு பதிலாக பயங்கர அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஹைலைட்டாக இன்றைக்கி நடந்த விஷயந்தான். எந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்தாலும் வைனோட அனுமதி இல்லாமல் வைனை டச் பண்ணக்கூடாதுங்கிற ஜங்குக்கோட இந்த ஜென்டில்மேன் மைண்ட் கேப்பபிலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தன்னை மாரி ஜங்குக்கோட ஹேரை கோதி கொடுத்துட்டு, ஜியான், எதனால் நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள் மேலே எனக்கு கோபம் இருந்தாலும் கூட ஒரு மரியாதை உங்கள் கூட பழக பழக எனக்கு உங்கள் மேலே வந்துடுச்சு. எஸ்டர்டே நைட் நீங்கள் இவ்வளோ பெயின்ஃபுல்லான விஷயத்தை சந்திச்சிருக்கீங்க, ஆனால் எங்கேயுமே என்கிட்ட ஹெல்ப்புன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல இதை பற்றி. உண்மையிலே நான் உங்களை மன்னிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் மிஸ்டர் ஜியான் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு வைன் அமைதியாக ஜங்குக்கோட முகத்தை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.